என்னாச்சுடா? ராகுல், உங்களை மேடைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சொல்றா. டேய், நீ சொன்ன மாதிரி அந்த ஜெகதீஷ் உன் வீட்டை சுத்திட்டு இருந்தான்டா. அவன் மண்டபத்து பக்கம் தான் வரானோன்னு பார்த்தா கரெக்டா உன் வீட்டை கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கிட்டே வந்துட்டான்டா. அவனுக்கு எப்படி வீடு தெரியும்? அதான் தெரியலையே. ஆனா ஒண்ணு, அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான். அதனால அவனை விட்டு வைக்க வேணான்னு கார்ல அடிச்சு தூக்கிட்டோம்டா. அப்படியா செஞ்ச? வேற வழி இல்ல மாப்ள. விட்டா அவன் ஏதாவது பண்ணி உன் கல்யாணத்தை நிறுத்திடுவான். என் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணணும்னு நினைச்சான்ல. இனி எனக்கும் பிரீத்திக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாதுடா. சரி சரி, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு வந்து சேருங்க. சின்ன சித்தார்த், மாப்பிள்ளைய கூட்டு வர சொன்னா நீ இங்க வந்து செட்டில் ஆயிட்ட. மாப்பிள்ள வாங்க, ஐயர் கூப்பிடுறாரு. வர மாமா. சித்தார்த், இப்படி தள்ளி தள்ளி நிக்கவும் கூடாது. அதே நேரம் கல்யாணம் முடியற வரைக்கும் ராகுலை விட்டு நகரவும் கூடாது. எல்லா வேலையும் நின்னு பார்க்கணும். என்ன? சரிங்க சார். சரி வாங்க வாங்க. ஜெகதீஷ் அண்ணா வர வரைக்கும் நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஓம் கௌரி புத்திராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ, ஓம் சுஜப்ரியாய நமஹ, ஆசீர்வாதம் வாங்கி ஸ்ரீகர்ப்பசிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் வாணி பிரதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ. உட்காரு. என்ன? शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्रवक्त्राद्याः वारिषद्भ्यः वर्षदम् ॐ एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि धन्नो धन्ति प्रचोदयात् ॐ घनानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनामुपमस्त्रवस्त्रवं ज्येष्ठराजं ब्रह्मणाम्. நீ ஜெகதீஷுக்கு தான் கால் பண்றியான்னு எனக்கு தெரியல. அதுதான் உன்னோட டென்ஷன்னா. உன் போனை மட்டும் இல்லை, இனி யாருடைய போனையும் அவன் எடுக்கவே மாட்டான். புஷ்பத்தை போடணும். ஓம் வாணி பிரதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ, ஓம் சர்வதனயாய நமஹ. வாங்கிக்கோ. ஓம் பிரகிருத்யை நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்யை நமஹ, ஓம் சுரப்யை நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ. என்ன வேம்பு சார் முகம் இப்படி இருக்கு? ஒண்ணுல பூமி, நீ இப்படி வந்து பேசுறது யாராவது பார்த்தா சந்தேகம் வரும். என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். ஜெகதீஷ் போன் எடுக்க மாட்டேங்கிறான், அதான் ஏன் தெரியல. அப்போ ரம்யாக்கு கால் பண்ணி பாருங்க. இப்ப பண்றது ரிஸ்க். ஏன்னா ராகுல் ஃப்ரெண்ட் இப்ப அங்க இருப்பான். போன் பண்ணி ரம்யா டிஸ்ட்ராக்ட் ஆனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ என்ன சார் பண்றது? வேற வழியே இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா ஜெகதீஷ் கூப்பிடுவான். அவன் வண்டி ஓட்டுறதுனால எடுத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க சார். பிள்ளையாரப்பா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு. ஓம் நித்யபுஷ்டாயே நமஹ, ஓம் விபாவர்யை நமஹ, ஓம் ஆதித்யை நமஹ, ஓம் தீப்தியை நமஹ. இந்த ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் வசுதாயை நமஹ. சாவியை கொடுத்தா இந்த பீஸ் உடனே கிளம்பிடுமே. கொடுக்கலாமா வேண்டாமா? இவனுங்க எங்க வச்சானுங்கன்னே தெரியலையே. ஏய், சாவியை எங்கடா வச்சீங்க? எங்க வச்சானுங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. சாவி கிடைச்சிருச்சு. இதோ சாவி கிடைச்சிருச்சு.
எங்கேயோ தூக்கி போட்டிருக்கானுங்க. பொறுப்பே இல்லாத பசங்க. பரவாயில்ல, நீங்க வந்ததுனால ஆச்சு. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. ஆமா தீபா, வேற யார் இங்க வந்திருந்தாலும் கண்டிப்பா திணறி இருப்பானுங்க. பரவாயில்லையே, பேரு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. உங்க பேரு மறக்கக்கூடிய பேரா? ஜெகதீஷ் அண்ணா வர வரைக்கும் இவனை வச்சுதான் நேரத்தை கடத்தணும். ஆமா, அன்னைக்கு இருந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க காணும்? அவங்க எல்லாரும் வேலையா இருப்பாங்க. நானும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல தான் இருந்தேன். பட் உங்க கால் வந்ததும் உங்களை வாசல்லே நிக்க வைக்க முடியுமா? அதுவும் நீங்க ஏதோ அவசரம்னு சொன்னீங்க. அதுக்காக தான் வேக வேகமா கிளம்பி வந்துட்டேன். வீடு ரொம்ப நல்லா இருக்கு, நீட்டாவும் வச்சிருக்கீங்க. பேச்சுலர்ஸ் வீடுன்னு சொல்லவே முடியாது. ஆமாமா, ராகுலுக்கு நல்ல ரசனை. எங்க போனாலும் வீட்டை அலங்காரம் பண்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருவான். அப்ப இது அவரோட வீடு தானா? ராகுல் வீடுதான். அவனோட அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருக்காங்க. ஓ, பேச்சுலர்ஸ் தான். அப்போ இங்க எதுவுமே கிடைக்காது. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஸ்டவ் எல்லாம் வச்சிருக்கோம். நாங்க ஒர்க் பண்ணும்போது தேவைன்னா டீ காஃபி எல்லாம் போட்டு குடிப்போம். அப்போ டீ காஃபி எல்லாம் போட தெரிஞ்சும் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கீங்களா? அன்னைக்குதான் சேர் மட்டும் அடிச்சு அனுப்பிட்டீங்க. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு காஃபி டீ வேணுமான்னு கூட கேட்க மாட்டீங்களா? பரவாயில்லையே, இந்த பீஸ் வழியே வந்த மட்டும் போல இருக்கு. என்ன தீபா, வாய் விட்டு கேட்டுட்டீங்க. நீங்க மட்டும் என் காஃபியை குடிங்க. அதுக்கப்புறம் நாம எப்ப மீட் பண்ணாலும் காஃபி போட்டு கொடுங்க, காஃபி போட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஓ, நீங்க காஃபி போட்டதுல அவ்வளவு பெரிய ஆளா? இதுக்கு ஏதாவது காம்படிஷன் வச்சா நான் தான் ஜெயிப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் காஃபியோட வந்துடுறேன். என்ன இன்னும் ஜெகதீஷ் அண்ணனை காணும்? சரி, கால் பண்ணி பாப்போம். இந்த ஜெகதீஷ் அண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. சித்தார்த் அண்ணா கிட்ட சொன்னா அவரு வேற டென்ஷன் ஆவாரு. என்ன பண்றது? என்ன பொம்மி, என்னாச்சு? ஏன் இருப்பு கொள்ளாம இருக்க? ஒண்ணும் இல்ல சித்தி. ஹலோ அண்ணே, நான் உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் ஜெகதீஷ் அண்ணனை காணும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இல்லண்ணே, நான் உள்ள வந்து பேச்சு கொடுத்து கொஞ்சம் டைம் இழுத்துக்கிட்டு இருக்கேன். ராகுலோட ஃப்ரெண்டு காஃபி போட்டுட்டு வரேன்னு போயிருக்கான். ஏன் இன்னும் ஜெகதீஷ் வரல? சரி சரி, நீ கட் பண்ணு, நான் உனக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். சரியா? சரி, ஓகே, நீ கட் பண்ணு. சரிண்ணா. என்னாச்சு வேம்பு சார்? ஏதாவது பிரச்சனையா? ஜெகதீஷ் போன் எடுக்க மாட்டேங்கிறான். அவ இன்னும் அங்க வரலையாமா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. ரம்யா வேற உள்ள இருக்கா. ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா பெரிய ரிஸ்க். ரம்யாவை அனுப்பியிருக்க கூடாதுன்னு இப்ப தோணுது. என்ன பிளான் பண்றாங்க ரெண்டு பேரும்? நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. ரம்யா புத்திசாலி பொண்ணு. எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளிச்சிருவா. தயவு செஞ்சு நீங்க பதட்டப்படாம இருங்க. அந்த ராகுல் கவனிச்சுட்டான்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதுவும் சரிதான், நான் பாத்துக்கிறேன். நாம ரெண்டு பேரும் இப்படி நின்று பேசுறது சந்தேகத்தை உண்டு பண்ண போகுது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, காஃபி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன மாதிரி? பரவாயில்லையே, நீங்க சும்மா உதாரணம் விடுறீங்கன்னு நினைச்சேன்.
காஃபி நிஜமாவே சூப்பரா இருக்கு. நல்லா தான் போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பசங்கள்லாம் என்னோட காஃபிக்கு அடிக்ட். அப்ப உங்களுக்கு பொண்டாட்டியா வர போறவங்க கொடுத்து வச்சவங்க போல இருக்கே. அப்புறம் உங்களுக்கு என்ன பிசினஸ்? சாஃப்ட்வேர் தான். நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ இந்த கொரோனா பீரியட்ல உங்க பிசினஸ்லாம் டவுன் ஆயிருக்கும்ல? ஆமா. ஆனா கேமிங் மார்க்கெட் ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இத உள்ள வச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த ஜெகதீஷ் அண்ணா வேற சொதப்புதே. இன்னும் ஆளை காணோம். இதுக்கு மேலேயும் பேசி நேரத்தை கடத்தினா இவனுக்கு டவுட் வந்துடும். இப்ப வேற வழியே இல்ல. என்ன பண்றது? அது எடுக்கிற மாதிரி எடுத்து அவன்கிட்ட அதை பத்தி கேக்குற மாதிரி கேட்டு அப்படியே அதை வச்சு அவனை அட்டாக் பண்ணிடலாம். சரியான ஐடியா. போலாங்களா? ஆமா, இந்த லைட் ரொம்ப நல்லா இருக்கே. எங்க வாங்குனீங்க? நானும் வாங்கணும். இது பர்மா பஜார்ல வாங்குனது. அப்படியா? எங்கன்னு சொல்லுங்க, நானும் வாங்கணும். ஏங்க, இதுக்கு நீங்க எங்க அலையணும்? நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஆமா, அந்த போட்டோல இருக்கிறது யாரு? எந்த போட்டோ? எல்லா வேலையும் பாத்திர வேண்டியதான். ஹலோ ஹலோ, சொல்லு ரம்யா. ஜெகதீஷ் உன் போன் எடுக்கலையா? என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைண்ணா. இப்ப வரைக்கும் ஜெகதீஷ் அண்ணா வராததால வேற வழியே இல்லாம ராகுலோட ஃப்ரெண்ட நான் அட்டாக் பண்ணிட்டேன்னா. ஐயோ, என்ன சொல்ற ரம்யா? இங்க இருந்து ஒரு பொருளை வச்சு அவன் மண்டையில அடிச்சிட்டேன். அவன் மயங்கி விழுந்துட்டான்னா. அவனை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிருக்கேன். ஐயோ, என்ன ரம்யா இப்படி பண்ணி வச்சிருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்றது? எதுவுமே வேண்டாம், நீ அங்கிருந்து முத கிளம்பு. ரிஸ்க் ஆயிட போகுது. அண்ணா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இங்க இருந்து ஆதாரம் இல்லாம எப்படி நான் போறது? நீங்க சொன்னதை வச்சு பாக்கும்போது அந்த பிரீத்தி பாவம்னு, இவங்க தப்பான ஆளுங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்தணும்னா ஜெகதீஷ் அண்ணா வரப்போ வரட்டும். நான் உள்ள போய் ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு பாக்குறேன்னா. ஏய் வேண்டாம் ரம்யா, சொல்றது கேளு. ரிஸ்க் ரொம்ப அதிகம். நான் உடனே அங்க கிளம்பி வரேன். வேண்டாண்ணா, அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அவன் எந்த நேரத்திலே முழிச்சுப்பான். நான் அதுக்குள்ள எப்படியாச்சும் ஆதாரத்தை எடுக்க முயற்சி பண்றேன். ஏதாச்சும் முடியல தேவை அப்படின்னா நானே உனக்கு போன் பண்றேன்னா. சரி, நான் வச்சிடறேன். இவ என்ன பேசுறானே தெரியலையே. இந்த மேலதளத்துல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. இதை உடனே ராகுல்கிட்ட போய் சொல்லணும். வேம்பு சார், என்னாச்சு வேம்பு சார்? ஒண்ணும் இல்ல, நீ கிட்ட வராத, தள்ளி போ போ.
எதுக்கு இவர் இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். சித்தார்த் ஃபோனில் பேசுகிறான். புரியுது புரியுது. நான் சொன்ன மாதிரி அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணு. என்ன விஷயமா இருந்தாலும் உடனே வந்து சொல்லு. ம் ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். ஆமா ஆமா. பிரீத்தி, நலங்கு வைக்க கூப்பிட்டாங்க, வாங்க போலாம். வாங்க. ஓகே தானே? ரொம்ப அழகா இருக்கீங்க. வாங்க. ஷோ, சாவி எங்க இருக்கு? அண்ணா, என்னண்ணா சொல்லுங்க. ஏய், நீ என்னதான் தைரியம் சொன்னாலும் என்னால பயப்படாம இருக்க முடியுமா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஜெகதீஷும் இல்லாம உன்னை தனியா விடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அண்ணே, பயப்படாதீங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, அந்த சிஸ்டம் இருக்க ரூம் பூட்டி இருக்குன்னு நீ சொன்னல, அந்த சாவி கிடைச்சதா? இல்லண்ணா, பூட்டி இருக்கு. ஆனா நான் சாவியை தான் தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கலண்ணா. சரி, இப்ப நான் அங்க வந்துடுறேன். அண்ணா, நான் பாத்துக்கிறேன்னா. மா சொன்னா கேளு, இந்த நிலைமையில என்னால அங்க வராம இருக்க முடியாத. நான் உடனே அங்க கிளம்பி வரேன். அண்ணா. சித்தார்த் சார். என்னப்பா சித்தார்த், மாப்பிள்ளை தோழன் நீ, மாப்பிள்ளை பக்கத்துல தானே இருக்கணும், எங்கப்பா போற? வா. இல்ல சார், அது வந்து வா போலாம். இல்ல சார். வாப்பா, வா வா. ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. புது விஷயம் கட்டிட்டு வாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. எப்பவும் எஸ்கேப் ஆகுறதுலயே இருக்க, நீ மனமேடையில தானே இருக்கணும். இல்ல சார், அது வந்து பாத்தீங்கன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். மாப்பிள்ளையோட தோழன் நீ, பிரீத்தியோட அண்ணன் முறை. மச்சான இருந்துகிட்டு நலுங்கு பண்ணாம நழுவிடுவியா? முதல்ல மச்சான கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுட்டு வா போ. சாவி எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். சார், பிரீத்தியோட அண்ணனா என் மச்சானா பிரீத்திக்கு நல்லபடியா நலங்கு வச்சு முடிச்சுட்டு ஓடி வந்துடணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது ஓடி போயிடக்கூடாது. சரி, நான் வந்துடுறேன். டேய், அவனோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை. அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே இரு. ஓகே. பாஸ்வேர்ட் வேற 2-3 தடவைக்கு மேல போட்டா சிஸ்டம் லாக் ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. பேசாம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். அண்ணா, நான் ரூம்குள்ள வந்துட்டேன். வெரி குட் வெரி குட்.
சீக்கிரம் காப்பி பண்ணிட்டு வந்து சேர்ந்துருமா. அதான் நான் பிரச்சனை. சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேக்குது. என்னால சிஸ்டம் ஓபன் பண்ண முடியலண்ணா. இங்க பாரு ரம்யா, நீ வெயிட் பண்ணு, நான் உடனே அங்க கிளம்பி வரேன். சரியா? அண்ணா, நான் ரூம்குள்ள வர்றதுதான் பிரச்சனையா இருந்தது. ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்குள்ள அந்த ராகுல் தாலி கட்டியே முடிச்சிருவான். பேசாம ஒண்ணு பண்ணலாம், நான் வீடியோ கால்ல வரேன். அது வரைக்கும் நீ ட்ரை பண்ணாம இரு. ஒரு செகண்ட் வெயிட் பண்றியா? சரிண்ணா. சார் புரியுது சார். நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன் சார். நல்லது சார். அங்கிள் ஒரு நிமிஷம். சொல்லு சித்தார், என்ன விஷயம்? நம்ம ராகுலோட டேட் ஆஃப் பர்த் என்ன? எதுக்கு? இல்ல அங்கிள், கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தேவைப்படுது. ஓ அப்படியா? ஆமா அங்கிள். 4/10/1990. தேங்க்ஸ் அங்கிள். ராகுல் அப்பா கிட்ட என்ன பேசுனான்னு தெரியலையே.